ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பரிசீலிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். ஏகத்துவ கொள்கையில நம்பிக்கை இல்லாதவர்களும் கூட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு இந்த பொருளை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற அர்த்தம் என்னன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல. அதை அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, வணக்கம் தான் என்னங்கிறது சரியா புரியல, மத்தெல்லாம் கரெக்டா புரிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் என்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, தொழுவுறது மட்டும்தான் வணக்கம். அதை நம்ம அல்லாஹ்வுக்கு தானே செய்யறோம். மற்ற மற்ற காரியங்கள் என்ன பண்ணா என்ன, வணக்கங்கிறது இந்த தொழுவுறது மட்டும்தான் வணக்கம், ஹஜ்ஜி மட்டும்தான் வணக்கம், நோன்பு மட்டும்தான் வணக்கம், இதை தவிர வணக்கம்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டதுனாலதான் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் தொழ மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ்வை தவிர வேற ஒரு ஆலயத்துக்கு ஹஜ்ஜி செய்ய போக மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் வணக்கம்னா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு இதுதான் வணக்கம், இதை தவிர மற்ற காரியங்களை எல்லாம் யாருக்கு வேண்டாலும் செய்யலாம் அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறதுனாலதான் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான ஒரு நடைமுறைகள் இந்த சமுதாயத்தில் நிறைய காணப்படுது. வணக்கம்டா என்ன, இதை தெளிவுபடுத்தணும்னு வைங்களேன், பெரும்பாலானவர்கள் அதிலிருந்து மீட்டெடுத்துடலாம். வணக்கம்டா என்ன, தொழுவது மட்டும்தான் வணக்கமா, நோன்பு மட்டும்தான் வணக்கமா, ஜகாத் மட்டும்தான் வணக்கமா, ஹஜ்ஜி மட்டும்தான் வணக்கமா? இல்ல, இவைகள்லாம் வணக்கம். இவைகள் அல்லாமல் இன்னும் ஏராளமான வணக்கங்கள் இருக்கின்றன. அந்த வணக்கங்களிலேயே எல்லா வணக்கங்களிலையும் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் இருக்குன்னு சொன்னா அது துவா. தொழுகையை விட சிறந்த ஒரு வணக்கம் இருக்குன்னு சொன்னா எது? துவா தான். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்வாஉ ஹுவல் இபாதா, துவா தான் இபாதத்தை. ஒருத்தனுடைய அடிமைத்தனத்தை தெளிவா காட்டக்கூடிய ஒரு நிலை எதுன்னு கேட்டா துவாங்கிற நிலை தான். நீங்க எப்ப கையை ஏந்திட்டீங்களோ உங்களுடைய பலவீனத்தை ஒத்துக்கிறீங்க, அவன் எஜமான்னு ஒத்துக்கிறீங்க. நீங்க வாங்குறவர், அவன் கொடுக்கிறவன், அவனுக்கு முடியும் உங்களுக்கு முடியாது, இவ்வளவையும் சேர்த்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டா அந்த அல்லாஹ்ட்ட கையேந்தி பிரார்த்திக்கிறது தான். அதுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்வாஉ ஹுவல் இபாதா, துவா செய்வதற்கு அதுதான், பிரார்த்தனை செய்வதற்கு அதுதான் வணக்கம், வணக்கத்திலே தலையாயது. தொழுகைங்கிற சலாத்துன்னு அரபில பேரு தொழுகைக்கு. சலாத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அகராதியில துவான்னு தான் அர்த்தம். அந்த தொழுகைக்குள்ள துவா இருக்கிறதுனாலதான் தொழுகைக்கே துவான்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. சலாத்துங்கிற வார்த்தைக்கு அரபி அகராதியில என்ன பொருள் கேட்டா பிரார்த்தனைன்னு அர்த்தம். சலாத்துனாலும் துவாண்டாலும் ஒரே அர்த்தம் தான். தொழுகைக்கு கூட என்ன பேர் வைக்கப்பட்டிருக்கு மார்க்கத்தில் கேட்டா துவான்னு தான் பேர் வைக்கப்பட்டிருக்கு, சலாத்துன்னு தான் பேர் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த தொழுகைக்குள்ளேயே துவாக்கள் வர்ற காரணத்தினால அத்தஹியாத்துல துவா ஓதுறோம், ருக்கு சஜிதாக்கள்ல இறைவனை புகழ்றோம், இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன் சொல்லி இஹ்தினா நேர்வழி காட்டுன்னு சொல்லி கியாமுல ஓதுறோம். இப்படி நிறைய துவாக்கள் அதுல மலிந்து கிடக்கிறதுனாலதான் தொழுகையை கூட துவான்னு சொல்றோம். அப்ப துவா என்பது நம்ம என்ன விளைக்கணும்னு கேட்டா அது முக்கியமான வணக்கம். எப்படி தொழுகைய வேற யாருக்கும் செய்ய முடியாதோ, நோன்ப வேற யாருக்காக எப்படி வைக்க முடியாதோ, ஹஜ்ஜின்னு சொல்லி வேற யாருக்காக எப்படி செய்ய மாட்டோமோ, அதே மாதிரி துவாவையும் வேற எங்கேயும் செய்யக்கூடாது. இதான் முக்கியமா விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அல்லாஹ் சொல்றான், திருமறை குர்ஆன்ல சொல்றான், வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். துவாங்கிறது எப்படி அல்லாஹ்வுடைய வணக்கம்னு பாருங்க. என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்களேயானால் நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் கிட்ட இருக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் என்ன செய்யறேன்? அருகில் இருக்கிறேன். நான் ரொம்ப தூரத்தில் இருக்கணும் நினைச்சுக்கிட்டு யார்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. நான் எங்க இருக்கிறேன்? என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உம்மிடத்தில் கேட்பார்களேயானால் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் அருகிலே இருக்கிறேன். அருகில இருந்துகிட்டு நான் தான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன், நீங்க கேட்டாலும் எனக்கு தர முடியுமா? அருகில் வந்தா மட்டும் பத்தாது, அருகில யார் வேணாலும் இருக்கலாம். இது கூட தான் அருகில் இருக்குது, இது ஏதாவது செய்யுமா? நான் அருகில இருக்கிறேன் பிளஸ் அப்புறம் நல்லா சேர்க்கிறான் பாருங்க, உஜீபு தாவத்த தாயி இதான், என்னை அழைக்கும் பொழுது அழைக்கக்கூடியவனுடைய அந்த துவாவுக்கு நான் பதில் அளிக்கிறேன், ஏற்றுக்கொள்றேன். நான் கிட்டத்திலே இருக்கிறேன்,
கேட்கிற எல்லாருடைய துவாவையும் நான் அங்கீகரித்துக் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், மறுமொழி சொல்கிறேன் அப்படிங்கிற இரண்டாவது. மூணாவது சொல்றான் என்னிடமே அவர்கள் மறுமொழியை எதிர்பார்க்க தேடட்டும், என்னிடமே பிரார்த்திக்கட்டும், என்னையே நம்பட்டும், லஅல்லஹும் யர்ஷுதூன் அப்போதுதான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். இவ்வளவு தெளிவா சூரத்துல் பக்ராவுல 186வது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்றான். என்ன சொல்றான்? இதுல என்ன விளங்குது? அல்லாஹ்விடத்துல துஆ செய்யாம நம்ம வேற வேற இடத்துல துஆ செய்யறோமே அதையும் உடைக்கலாம். துஆங்கிறது அல்லாஹ்ட்ட மட்டும்தான் செய்யணுங்கிற அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? எதுக்காக நீங்க அல்லாஹ் விட்டுட்டு வேற இடத்துக்கு போறீங்க? அல்லாஹ் நம்ம பார்த்தோம் எங்கேயோ இருக்கிறான், அவன் எவ்வளவு தூரத்தில் இருக்கான், இவர் இந்த பக்கத்துல இருக்காரு அப்படி நம்ம நினைக்கிறோம். நீங்க யார பக்கத்துல இருக்காரு நினைக்கிறீங்களோ அதை விட பக்கத்தில் அவன் இருக்கிறான். நாகூர் ஆண்டவர்னா அவர் 500 கிலோமீட்டருக்கு அப்பால இருப்பாரு. அல்லாஹ் வந்து இங்க இருக்கிறான், இந்த இருக்கிறான். இன்னும் எந்த அளவு சொல்றான்னு கேட்டா நகுன அக்ரப இலைஹி மின் ஹப்லில் வரீதுங்கறான். அல்லாஹ் பிடரி நரம்பை விடவும் கிட்டத்தில் இருக்காங்கறான். ஒரு மனுஷனுடைய பிடரி எவ்வளவு தூரம் அவனுக்குள்ளதான் இருக்குது. பிடரி நரம்பு தான் அந்த ஸ்பைனல் கார்டு, அதுக்குள்ள எல்லா முடிச்சுகளும் சேர்ந்துருக்கு, மூளையை கனெக்ஷன் பண்றது. அதான் மனுஷனே மூளை, அதுதான். அதை விட கிட்ட இருக்காங்கறான். உனக்கு மூளை எவ்வளவு கிட்டத்தில் இருக்குதோ அதை விட கிட்டத்தில் நான் இருக்கிறேன். மூளைக்கு ரொம்ப கிட்ட உள்ள பொருள் எது? அந்த பிடரி தான். மூளைக்கு ரொம்ப கனெக்ஷன், எல்லா நரம்பு முடிச்சு சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் மூளை தான் மனுஷன். உன் மூளைக்கு அந்த பிடரி நரம்புக்கு எவ்வளவு வித்தியாசம்? அதை விட கிட்ட நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா அல்லாஹ் ரொம்ப அருகில் இருக்கான்ட்டு முதல்ல நீங்க விளங்கிக்கணும். கிட்டத்தில் இருக்கிறவன் விட்டு தூரத்தில் ஒண்ணு போற கிற்கானதான் சொல்லணும். பக்கத்தில் ஒரு ஆள் இருக்காரு, அடுத்த வீட்டுல கேட்டா கடன் தந்துருவாரு, ரொம்ப இறக்க குணம் உள்ளவர். அடுத்த வீட்டுல கேட்காம இங்க இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி கேட்பானா? இந்த இடத்துல கூப்பிட்டா தந்துருவாரு. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா உனக்கு நான் கிட்ட இருக்கிறேன், கிட்ட இருந்தா மட்டும் பார்த்தாது தரக்கூடியவனா இருக்கிறேன், அதனால என்கிட்ட கேட்டு ஆகணும், வேற யார்த்தையும் கேட்காத. அப்ப நான் கிட்ட இருக்கிறேன், உனக்கு தருவேன், வேற யார்த்தையும் கேட்காத. இப்படி 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா இந்த துஆ என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம்னு விளங்குதா இல்லையா? ஃபல் யஸ்தஜீபூலி என்னிடமே அவர்கள் கேட்கட்டும், வேற யார்த்தையும் பிரார்த்திக்க வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல கட்டளையிடுறான். அதே மாதிரி சூரத்துல் இஸ்ரா 110வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் குலிதுல்லாஹ் அவிதுர் ரஹ்மான் ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. நீங்கள் அல்லாஹ்வுக்கு பிரார்த்தியுங்கள், ரஹ்மான் என்று பிரார்த்தியுங்கள். பிரார்த்திக்கிற யார் பிரார்த்திக்கணும்? அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தியுங்கள், ரஹ்மான் என்று பிரார்த்தியுங்கள். இன்னும் எப்படி பிரார்த்திப்பதா இருந்தாலும் அழகான திருநாமங்கள் எனக்கு இருக்கின்றன, அஸ்மாவுல் ஹுஸ்னா, அதை சொல்லி பிரார்த்தியுங்கள். ரெவண்டி போயிடாத. உனக்கு ரிஸ்க் தானே போயிடானே, ரிஸ்க் தருபவனே எனக்கு ஒரு பேர், அதை சொல்லி கூப்பிடு. உனக்கு நோய் தானே நீக்கணும், நோய் தீர்ப்பவனே எனக்கு ஒரு பேர் இருக்கு, அதை சொல்லி கூப்பிடு. உனக்கு இறக்கம் தானே காட்டணும், இறக்கம் காட்டுறவன் எனக்கு ஒரு பேர் இருக்குது, அதை சொல்லி கூப்பிடு. உனக்கு இறக்கம் தேவையா இருந்தா ரஹ்மானே ரஹ்மத்து செய்யுன்னு கேளு. உனக்கு மன்னிப்பு தேவையா இருந்தா மன்னிப்பவன் பேர் எனக்கு இருக்குது, அதுக்காக வேற ஆளை தேடிட்டு போவாதப்பா, எல்லாமே எனக்குள்ள இருக்குங்கிறான்ல. உனக்கு மன்னிப்பு தானே வேணும், நான் மன்னிக்கிறவனா இருக்கிறேன். ரிஸ்க் தானே வேணும், ரிஸ்க் தரவனா இருக்கிறேன். நோய் தானே தீக்கணும், தீக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். இறக்கம் தானே காட்டணும், அதுக்கு நான் தான் இருக்கிறேன். எல்லா தன்மைகளும் எனக்குள்ள இருக்குங்கும் போது ஏன் ஒன்னொன்னுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டு போற? எல்லாம் இங்க வா. அதுக்குதான் அஸ்மாவுல் ஹுஸ்னாங்களாம். ஐயம்மா ததுவு, நீங்கள் எப்படி அழைப்பதாக இருந்தாலும் ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன. அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கிறது, ரஸாக், வஹாப், ஜப்பார் இருக்குது. என்ன இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ணணுமோ கூப்பிடு, எதை கூப்பிட்டா நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், ஆனா என்னை தான் கூப்பிடணும். நீ பிரார்த்திக்கிறதா இருந்தா அல்லாஹ்னு சொல்லு, ரஹ்மான் சொல்லு, ரஹீம் சொல்லு, ரஸாக்னு சொல்லு, ஜப்பார்னு சொல்லி வேற யாரும் கூப்பிட்டுறாத. இவ்வளவு அழகா ரப்புல் ஆலமீன் இதுல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான், ஆராப்ல 180வது வசனத்துல வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன, அதை கொண்டுதான் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஃபதுஹு பிஹா, நீங்க துஆ செய்யறதா இருந்தா அதை கொண்டுதான் நீங்க துஆ செய்ய வேண்டும் அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்ப துஆ என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கூடவே கூடாது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்றது. இன்னொரு இடத்துல நம்மள அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம்மை யுஜீபுல் முக்தர்ர இதா தஆஹு வ யக்ஸிபு ஸூஅ வ யஜஅலகும் ஹுலஃபாஅல் அர்லி ஐலாஹு மா அல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன். அம்மை யுஜீபுல் முக்தர், நெருக்கடிக்கு ஆளானவன் இருக்கிறானே அவன், இதா தஆஹு அல்லாஹ்வை பிரார்த்திக்கும் பொழுது பதில் தரக்கூடியவன் எவனாவது இருக்கிறானா? பிரார்த்திக்கும் பொழுது பதில் தரக்கூடியவன் எவனாவது இருக்கிறானா? வ யக்ஸிபு ஸூஅ,
துன்பங்களை விளக்கக்கூடியவன் எவனாவது இருக்கிறானா? எஜஅலக்கும் ஹுலஃபா அல் அர்லி, இந்த பூமியிலே உங்களை வழித்தோன்றவர்களாக ஆக்கியிருக்கிறான, அப்படி ஆக்கியவன் எவனாவது இருக்கிறானா? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு ஒரு கடவுள்களா? கலீலம்மா ததக்கரூன், நீங்கள் குறைவாகவே சிந்திக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அல்லாஹ்வோடு வேற கடவுளா? நான் தான் பிரார்த்தனைக்கு பதில் தர ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ். இன்னும் சொல்றான் அல்லாஹ், துவா இபாதத்து தான், அதான் பெரிய வணக்கம்ங்கிறதுக்கு அருமையான ஒரு ஆதாரம். சூரத்து காஃபிர் முதல் சொன்னது நம்மள 62. இப்ப காஃபிர்ங்கிற அத்தியாயத்துல 60வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். வகால ரப்புக்கும், உங்கள் இறைவன் சொல்கிறான். திருக்குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறான்? உதுஊனி,